ஒரு ஆப்பிள் வாட்சோட பிரைஸ் எவ்வளோ? மினிமம் 20,000 ரூபாய், மேக்ஸிமம் 53,000 ரூபாய். அதை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே வாங்கணுன்ற ஆசை கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா அதை பார்க்கறதுக்கே செம்ம லுக்கா இருக்கும், அதுல இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படி. ஆனா எல்லாராலையுமே அந்த வாட்சை வாங்க முடியாது. இந்த வீடியோல அதை விட கம்மியான பிரைஸ்ல பார்க்கறதுக்கு ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Amazfit GTS அப்படின்ற இந்த வாட்ச் தான். ஸோ இந்த வாட்சை கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாட்சை நான் யூஸ் பண்ண வர எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, இந்த பிரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா, இதோட அன்பாக்சிங் அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ ரீசெண்டா நம்ம போடுற எல்லா வீடியோலுமே ஒரு கமெண்ட் வந்து காமனா வரும், ப்ரோ உங்க கையில கட்டியிருக்க இந்த வாட்ச் வந்து என்ன வாட்ச் ப்ரோ, இதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் கையில கட்டியிருக்க இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா Amazfit GTS அப்படின்ற இந்த வாட்ச் தான். இது ரீசெண்டா ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு, இப்பதான் நம்மளுக்கு ரிவ்யூ அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி Amazfit GTS அப்படின்னு போட்டு இந்த வாட்சோட பிக்சர் போட்டிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ஆப்பிள் வாட்ச் மாதிரியே லுக் இருக்கு. பின்னாடி பார்த்தோம்னா இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளர பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம்னா Amazfit GTS அப்படின்ற இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்திருக்காங்க. இதுக்கு சைடுல பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்றதுக்கான ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். தொலைச்சிட்டோம் அப்படின்னா இதை தனியா வாங்க முடியாது, தனியாவும் பெருசா சேல் பண்றது கிடையாது. யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி யாரோ ரிவ்யூ பண்ணிட்டு கொடுத்திருக்காங்க, அதனால அதெல்லாம் அவங்களே தூக்கி போட்டாங்களோ என்னமோ தெரியல. ஆனா இதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க அன்பாக்சிங். இப்போ இந்த Amazfit GTS ஸ்மார்ட் வாட்சை நான் யூஸ் பண்ண வர என்ன பிடிச்சிருந்துச்சு, என்ன பிடிக்கல, இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே சேர்த்தே பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டிஸ்ப்ளே 1.65 இன்ச்ல இருக்க ஒரு AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டச் டிஸ்ப்ளே, எல்லாத்தையுமே டச்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது கூடவே இந்த டிஸ்ப்ளேல கார்னிங் Gorilla Glass ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படினாங்க. அது என்ன வெர்ஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. ஆனா இந்த ஒரு மாசத்துல பெருசா எந்த ஸ்கிராட்ச் ஆகல. ஒரு தடவை செவத்தெல்லாம் மோதன அந்த அளவுக்கு பெருசா எந்த ஸ்கிராட்ச் ஆகல. ஓரளவு நல்ல சேஃப்டியா செம்மையா கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு செம்ம லுக்கா இருக்கு. பார்க்கிறதுக்கு ஒரு ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்கு லுக். சோ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி பத்தி சொல்லணும் அப்படின்னா செம்ம குவாலிட்டி, செம்ம பிரைட். அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, செம்ம பிரைட்டா செம்ம கலரா இருக்கு. டிஸ்ப்ளே குவாலிட்டி தரமா பண்ணிருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தோம்னா ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்திருக்காங்க. மெட்டல்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. கையில கட்டறப்பே ஒரு செம்ம லுக் கொடுக்குது. அண்ட் ஒரே ஒரு பிசிக்கல் கீ கொடுத்திருக்காங்க. எதுக்காகனா ஹோமுக்கு வர்றதுக்கு, டைமர் ஆஃப் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாட்ச்ல இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல எப்பவும் போல வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வாட்ச் ஃபேஸ்ல டேட் என்ன, டைம் என்ன, என்ன வெதர் இருக்கு, நம்ம எவ்வளவு கேலரி பர்ன் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஸ்டெப் நடந்திருக்கோம், எவ்வளவு பேட்டரி இருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல் தெரியுது. இதே மாதிரி நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. Amazfit அப்படின்ற ஆப் வழியா போய் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான வாட்ச் ஃபேஸை வச்சுக்கலாம். இல்ல நம்மளோட போட்டோவை இந்த வாட்ச் ஃபேஸ்ல வைக்கிறது அப்படினாலும் அந்த ஆப்ல அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளோட போட்டோவை வாட்ச் ஃபேஸா வச்சுக்க முடியும். இது மாதிரி வச்சுக்கலாம். சோ நம்மளுக்கு தகுந்தாப்ல நிறைய வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு செம்ம டிஃபரண்டா இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்து மேல ஸ்வைப் பண்ணோம் அப்படினா ஸ்டேட்டஸ் இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ்ல எவ்வளவு ஸ்டெப் நடந்திருக்கும், எவ்வளவு கேலரி பர்ன் ஆயிருக்கு, இது எல்லாத்தையுமே டீடைலா பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா பர்சனல் ஆக்டிவிட்டி இன்டெலிஜென்ஸ். எவ்வளவு நேரம் லோவா வொர்க் அவுட் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஹையா வொர்க் அவுட் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஃபேரா வொர்க் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்ற டேட்டா எல்லாமே பார்த்துக்க முடியும். அடுத்தடுத்த நாளுக்கு ஒரு சின்ன டார்கெட் மாதிரி இதுல இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட். இந்த ஹார்ட் ரேட் சென்சார் தான் இப்போ வர எல்லாத்துலயுமே இருக்கு. சோ ஹார்ட் ரேட் இதல செக் பண்ணிக்கலாம். இதுல ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு, அது என்னன்றத கடைசியில சொல்றேன். அதுக்கு அடுத்து கீழ பாத்தீங்கன்னா வொர்க் அவுட் 12 விதமான வொர்க் அவுட் இருக்கு. ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரி மொத்தம் ஒரு 12 வொர்க் அவுட் வந்து பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்குமே ஆக்டிவிட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலயுமே எவ்வளவு கேலரி பர்ன் ஆயிருக்கு, எவ்வளவு நேரம் வொர்க் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது கீழ மியூசிக். நம்மளோட வாட்ச் நம்மளோட மொபைல்ல இருக்க Amazfit அப்படின்ற ஆப்போட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வால்யூம் அப் பண்றது, டவுன் பண்றது, ப்ளே பாஸ் பண்றது, அடுத்த சாங்க்கு மூவ் பண்றது, பேக்வர்ட் போறது, இது எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். இது முக்கியமா எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வொர்க் அவுட்க்கு போறோம், போனை எடுத்து சாங்க மாத்த கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட்டை போட்டு இதுலயே வந்து சாங்க மாத்திக்கலாம், சவுண்டை குறைச்சிக்கலாம், ஏத்திக்கலாம், ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நான் யூசுவலா இந்த இடத்துல யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா நோட்டிபிகேஷன். நம்மளோட மொபைல்ல எந்த ஆப்ல இருந்து நோட்டிபிகேஷன் இருந்தாலும் நம்மளோட வாட்ச்லயே பார்த்துக்கலாம். நான் ரிப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ ஒரு டவுட் உங்க எல்லாத்துக்குமே வரும், ஏன் ப்ரோ பார்க்கிறதுக்கு ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட அதுல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க, அப்ப இந்த வாட்சை யூஸ் பண்ணி கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கால் வரும். அது என்ன கால் வருது, காலர் ஐடி என்ன, அதை மியூட் பண்ணலாமா, கட் பண்ணலாமா, இல்ல சைலண்ட்ல வைக்கலாமா அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பாத்துக்க முடியும். ஆனா அட்டெண்ட் பண்ணி இதுல பேச முடியாது. ஏன்னா இதுல செல்லுலார் கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் கால் வருது அப்படின்றத பாத்துக்கலாம், சைலண்ட்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஃபீச்சர் வேணும், அக்யூரேட்டா வேணும் அப்படின்னா ஆப்பிள் வாட்ச் வாங்குறது தான் கரெக்டா இருக்கும். ஜஸ்ட் இதுல கால் வர்றது மட்டும் தான் தெரியும். அண்ட் அதுக்கு அடுத்து இந்த வாட்ச்ல
வெதர் பார்த்துக்கலாம். வெதர் இன்னைக்கு மட்டும் இல்லாம அடுத்த 10 நாளைக்கு என்ன வெதர் இருக்கும், எப்ப சன்செட் ஆகும், எப்ப சன் ரைஸ் ஆகும் அப்படின்ற எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரளவு அக்யூரேட்டா பார்த்துக்கலாம். ரொம்ப அக்யூரேட்லாம் கிடையாது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கீழே அலாரம், ஸ்டாப் வாட்ச், இந்த மாதிரி பேசிக்கா ஒரு வாட்ச்ல என்னென்ன விஷயம் இருக்குமோ அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுபோக வாட்ச் ஃபேஸை சேஞ்ச் பண்றது அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பப்போ டைம் எடுத்து பார்க்கறது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா டார்ச் லைட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீன் ஃபுல்லா பிரைட் ஆயிருது. ஸோ ஒரு சின்ன டார்ச் மாதிரி ஒர்க் ஆகும். அது போக டு நாட் டிஸ்டர்ப் மோட், பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆட்டோ பிரைட்னஸும் இதுல இருக்கு. ஸோ பிரைட்னஸ் நம்மளுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து செட் பண்றது அப்படின்னாலும் பண்ணலாம், இல்ல ஆட்டோ பிரைட்னஸ் வச்சுக்கிறது அப்படின்னாலும் வச்சுக்கலாம். 50 மீட்டர் வரையும் தண்ணிக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்கு அப்படின்னாங்க. தண்ணியில யூஸ் பண்ணி பார்த்தேன், அந்த அளவுக்கு பெருசா எந்த பாதிப்பும் வரல. அதுக்கப்புறம் இந்த வாட்ச்ல ஜிபிஎஸ் இருக்கு. நம்ம ரன்னிங் போறப்ப, ஜாகிங் போறப்பலாம் போனை கையில எடுத்துட்டு போனோம் அப்படின்ற அவசியம் இல்ல. ஜஸ்ட் வாட்சை கட்டிட்டு போனா போதும், அக்யூரேட்டா இருக்கு. ஆனா ஜிபிஎஸ் யூஸ் பண்றப்ப செம்மையா பேட்டரி ட்ரைன் ஆகுது. அது போக இந்த வாட்சோட ஹாப்டிக் ஃபீட்பேக், ஏன்னா இதுல ஸ்பீக்கர் கிடையாது, இதனால நம்மளுக்கு வைப்ரேஷன்ல தான் இன்டிமேஷன் பண்ணும். சோ இதோட வைப்ரேஷன் பார்த்தோம்னா ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. ரொம்ப சவுண்ட் கேக்குது, ரொம்ப வைப்ரேட் ஆகுது அப்படின்ல, ஓரளவு டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கு. எனக்கு பிடிச்ச, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த, நல்லா இருந்த சில ஃபீச்சர்ஸ். இதுல என்ன நல்லா இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதோட பேட்டரி லைஃப் 14 நாள் பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னாங்க. சோ அதிகபட்சமே எனக்கு 1 வீக் தான் வருது. சோ 1 வீக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தான் தெரியுது. சோ பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம். பேட்டரி இன்னும் கொஞ்சம் கெபாசிட்டி அதிகமா கொடுத்துருக்கலாம். அதுக்கு அடுத்து இதோட அக்யூரசி, ஸ்டெப் கவுண்ட் கரெக்டா இருக்கு, மிச்சம் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா அந்த ஹார்ட் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, 170 190 அதையெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. என்னங்கடாது அவ்வளோ ஹார்ட் ரேட்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற டவுட் வருது. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாள் நான் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். அப்படி ஜிம்முக்கு போறப்ப இந்த வாட்சை கட்டிட்டு தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு நாள் மாஸ்டர் பார்த்துட்டாரு, என்னப்பா 170 190 ஹார்ட் ரேட் போயிட்டு இருக்கு, நிப்பாட்டு அப்படின்ட்டாரு. அப்புறம் தான் பார்த்தா வாட்ச்ல அந்த அளவுக்கு அக்யூரசி இல்ல. ஒரு 90 அப்படின்ற மாதிரி ஹார்ட் ரேட் இருந்துச்சு அப்படின்னா அதை 120 130 அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகமா காட்டுற மாதிரி இருக்கு. சோ அக்யூரசி ரொம்ப 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 கேவலமா இருக்கு ஹார்ட் ரேட்ல. சோ நான் பார்த்த வர இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் எனக்கு நெகட்டிவா பட்டுச்சு. சோ கடைசி அதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 ரூபாய். சோ இந்த 10,000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் வாங்கலாமா ப்ரோ? பேட்டரி அந்த அளவுக்கு 7 நாள் தான் வருதுன்றீங்க, அக்யூரசி ஹார்ட் ரேட்ல இல்லன்றீங்க, அந்த அளவுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்கு. கையில கட்டணும் அப்படின்னா செம்ம லுக்கா இருக்கு. டிஸ்ப்ளே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. சோ ஹார்ட் ரேட்டை தவிர ஸ்டெப் கவுண்டா இருக்கட்டும், மிச்ச ஒர்க் அவுட்டா இருக்கட்டும், அது எல்லாமே ஓரளவு அக்யூரேட்டா இருக்க மாதிரி தான் தெரியுது. சோ ஹார்ட் ரேட் அந்த அளவுக்கு டெய்லி நம்ம செக் பண்ணுவோமா அப்படின்றது தெரியல. சில இடங்கள்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பேட்டரி லைஃப் 7 நாள் அப்படின்றது நான் எப்பயுமே போனோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன், எப்பயுமே யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஒர்க் அவுட் பண்றது, அது போக ரன்னிங், ஜாகிங் எப்பயுமே கையில கட்டிட்டே இருப்பேன். அதனால 7 நாளா இருக்கலாம். மேபி லைட் யூசேஜ் பண்றப்ப அவங்க சொல்ற மாதிரி 14 நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7 நாள் அப்படின்றது இந்த டிஸ்ப்ளேக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ அதையெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கறப்ப 10,000 ரூபாய்க்கு இந்த செக்மெண்ட்ல இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீச்சர்ஸோட எந்த வாட்சும் இல்ல. அந்த வகையில பார்க்கறப்ப 10,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்பா அப்படின்றவங்களுக்கு தாராளமா இந்த ஸ்மார்ட் வாட்சை ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஓரளவு ஒர்த்தா இருக்க மாதிரி தான் தெரியுது. இல்லப்பா இதை விட ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயே நம்மளுக்கு Amazfit GTR அப்படின்ற இன்னொரு வாட்ச் இருக்கு. பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சோ அது இன்னும் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த வாட்சோட ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேணும் அப்படின்னா அந்த வாட்சோட ரிவ்யூ நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா மோஸ்ட்லி Amazfitல இருக்க எல்லா வாட்சும் ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஒரு சில வாட்ச் மொக்கையா இருந்திருக்கு, ஆனா மேக்ஸிமம் எல்லா வாட்சும் ஓரளவு ஒர்த்தா தான் இருந்திருக்கு. அந்த வகையில Amazfit GTS நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு வேற ஏதாவது இதோட பெட்டரான ஸ்மார்ட் வாட்ச் வந்துச்சு அப்படின்னா அப்பப்ப நம்மளோட ட்விட்டர்ல உடனே அப்டேட் பண்றேன், அங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அங்க உடனே டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆப்பிள் வாட்ச் மாதிரியே செம்மையா ஒரு வாட்ச் கம்மியான பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேணும் அப்படின்னா பாத்துக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு செம்மையான ப்ராடக்ட் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.